வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு கணிதம் பருவம் 3 அலகு 4 வடிவியல் இதில் பயிற்சி 4ல் 1ல் 6 முதல் 10 வரை இருக்கக்கூடிய கணக்குகளை இந்த ஒரே வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது 6வது கணக்கு. ஒவ்வொரு படத்திலும் உள்ள முன் உருவ பச்சை புள்ளியை பொறுத்து சுழற்றவும். இங்கே எத்தனை டிகிரியில் சுழற்றணும் நம்ம கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நம்ம சுழற்றணும். அதுக்கு முன்னால் இந்த கடிகாரத்தை வச்சு நம்ம கோணங்கள் எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், கடிகார திசையில் பாருங்கள், மணி 3 காமிச்சுன்னா இந்த இடத்துல 90 டிகிரி கோணம் உண்டாகும். மணி 6 காமிச்சுன்னா இந்த இடத்துல 180 டிகிரி கோணம் உண்டாகும். மணி 9 காமிச்சதுன்னா அந்த இடத்துல எத்தனை டிகிரி கோணம் உண்டாகும்? 270 டிகிரி கோணம் உண்டாகும். இதே இது கடிகார எதிர் திசை பாருங்கள், கடிகார எதிர் திசை இங்கே பாருங்கள், கடிகார எதிர் திசையில் மணி 3, அப்போ எதிர் திசை இப்படி வரணும், இந்த பக்கம் வரணும். இந்த பக்கம் வந்தோம்னா இந்த இடத்துல 270 டிகிரி. அதே இது 6 மணியை காமிச்சுன்னா கடிகார எதிர் திசையில் வந்தால் 180 டிகிரி. 9 மணி காமிச்சது அப்படின்னா கடிகார எதிர் திசையில் வந்து அங்கே எத்தனை டிகிரி? 90 டிகிரி கோணம் உண்டாகும். இதை மட்டும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், கணக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? இதை வச்சு தான் நம்ம கணக்கை இங்கே ஆரம்பிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், முதல்ல 6வது இது பாருங்கள், 90 டிகிரி கடிகார திசை, கடிகார சுற்றின் திசை. இங்கே பச்சை கலர் புள்ளி இருக்கு இல்லையா, இதை பொறுத்து இதை என்ன செய்யணும்? 90 டிகிரி கடிகாரம் எந்த பக்கம் சுற்றுதோ அந்த பக்கம் நம்ம சுற்றணும். அப்போ கடிகார திசையில் 90 டிகிரினா எப்போ? மணி 3 மணியை காமிக்கணும் இல்லையா? அப்போ பாருங்கள், இதை வச்சு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள், இந்த இது இருக்கா, இப்போது இதுதான் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய பச்சை புள்ளி எடுத்துக்கலாம். இங்கே ஏ இருக்கு இல்லையா, இதை 90 டிகிரி சுற்றணும். 90 டிகிரினா மணி எத்தனை? 3 மணியை காமிக்கணும் இல்லையா? அப்போ பாருங்கள், இந்த அம்புக்குறி போட்டுருங்க இல்லையா, இது 12 மணின்னு இது பண்ணிங்க. அப்போ 3 மணின்னா இங்கே வரணும், இங்கே தானே வரணும். பாருங்கள், இந்த இடத்துல தானே 3 இருக்கும் கடிகாரத்தில். அப்போது இந்த பச்சை கலர் புள்ளி மையத்திலேருந்து எத்தனை அலகு தள்ளி இருக்கணும்? 2 அலகுகள் தள்ளி இருக்கணும். அப்போ பாருங்கள், இங்கே இருக்கா பச்சை கலர் புள்ளி 1 2. அப்போ நமக்கு இதனுடைய முன் உரு எங்கே வரும்னா இங்கே வரும், ஏ டேஷ் இங்கே வரும். சரியா? அடுத்தது 2வது பாருங்கள், பி. பின்றது என்ன பாருங்கள், இங்கே இருக்குது இல்லையா, இங்கே மையம் இங்கே இருக்குது. பிங்கிறது எத்தனை டிகிரி சுற்றணும்? 180 டிகிரி சுற்றணும். 180 டிகிரினா பிரச்சனையே கிடையாது, எந்த பக்கம்னாலும் சுற்றலாம். பாருங்கள், இங்கேயும் 180 டிகிரி நேர்கோடு தான், இதுலேயும் 180 டிகிரி நேர்கோடு தான். கடிகார திசை எடுத்தாலும் சரி, கடிகார எதிர் திசை எடுத்தாலும் சரி, எல்லாமே என்ன தான் செய்யணும்? மணி 6 மணியை காமிக்கணும். சரியா? இப்போ பாருங்கள், நமக்கு இங்கே இருக்குது, இதுக்கு ஒரு சின்ன இது பாருங்கள், இங்கே இருக்கா, இந்த இடத்த பாருங்கள். இப்போ பாருங்கள், பீன்ற புள்ளி இங்கே இருக்குது பாருங்கள், கீழே இருக்குது, இந்த இடத்துல இருக்கா. இப்போ மணி பாருங்கள் 12 மணி. நமக்கு எத்தனை மணி ஆகணும்? 180 டிகிரி வேணால் 6 மணி ஆகணும் இல்லையா? அப்போ பாருங்கள், அப்படியே சுற்றுறோம். இந்த அம்புக்குறி 12 மணியில் இருக்கிற நீங்கள் இது பண்ணிங்க. இப்போ பாருங்கள், இங்கே வந்துடுச்சு. அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும்? 3 இருக்கும். அப்படி திரும்ப சுற்றுங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு? கீழே வந்துடுச்சா? இப்போ மணி என்ன? 6. இந்த கீழே இருக்கக்கூடிய அம்புக்குறி எதை குறிக்கும்? 6 மணியை குறிக்கும். இப்போது நமக்கு தேவையான இந்த பீன்ற புள்ளியோட இது நிழல் உரு எங்கே இருக்கும்? இந்த இடத்துல இருக்கும். அதாவது இதுதான் பச்சை கலர் புள்ளி. 1 2 3 3 அலகுகள் இடதுபுறம், 1 2 2 அலகுகள் மேல்புறம். இதை வரைஞ்சோம்னா நமக்கு கிடைச்சிரும். வரையலாமா? பாருங்கள், பாருங்கள், இங்கே தானே இருக்குது. எத்தனை அலகு இடதுபுறம்? 3 அலகு. 1 2 3 அலகு இடதுபுறம், 2 அலகு மேற்புறம், 1 2 இந்த இடத்துல வரும். இதான் என்னது? நமக்கு தேவையான பி டேஷ். சரியா? அதுக்கு அடுத்தது இங்கே பாருங்கள், இது அடுத்த படத்துக்கு வாங்க. 270 டிகிரி கடிகார சுற்றின் எதிர் திசை. கடிகார சுற்றோட எதிர் திசையில் நம்ம சுழற்றணும். எத்தனை டிகிரி? 270 டிகிரி. அப்போ பாருங்கள், இது கடிகார எதிர் திசை. 270 டிகிரினா மணி எத்தனை காமிக்கணும்? 3 மணியை காமிக்கணும். 3 மணியை காமிச்சதுன்னா அந்த இடத்துல எத்தனை டிகிரி? 270 டிகிரி கோணம் உண்டாகும். இப்போது இதை நம்ம சுழற்ற போகிறோம். 270 டிகிரி. அடுத்த கிராஃப் எடுத்துக்கலாமா? பாருங்கள், இங்கே இருக்கு இல்லையா, அப்போது இங்கே இருக்கா, கடிகார எதிர் திசையில் என்ன வரணும்? 270 டிகிரினா மணி என்ன காமிக்கணும்? 3 மணியை காமிக்கணும். அதாவது இப்படி வரணும். இந்த பக்கம் வந்தோம்னா இதுதான் கடிகார எதிர் திசை. இப்படி வந்தோம்னா மணி எத்தனை? 9 90 டிகிரி. இப்படி வந்தோம்னா மணி 6 180 டிகிரி. இப்படி வந்தோம்னா மணி 3 மணியை காமிச்சிரும். அப்போ எத்தனை டிகிரி? 270 டிகிரி வந்துடும். அப்படிலாம் நீங்கள் கணக்கு புரிஞ்சுக்கிறீங்க. நீங்கள் நேரடியாகவே 3 மணியை வச்சுக்கிட்டாலும் சரிதான்.
இப்போ பாருங்க, நம்மளுக்கு தேவையான சீடஸ் இந்த இடத்துல தான் இருக்கும். பாருங்க, இங்கேருந்து எத்தனை அலகு? இடது பக்கம் ஒரு அலகு, இடது பக்கம் 1 2 3 அலகுகள் மேல்புறம், 3 அலகுகள் மேல் நோக்கி நகரணும். இதுதான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். பாருங்க, இந்த இடத்துல இங்கே இருக்கா, ஒரு அலகு இடதுபுறம், எத்தனை அலகு மேலே வரணும்? 3 அலகு. ஒரு அலகு இடதுபுறம் 1 2 3. இதான் என்னது? நமக்கு தேவையான சி டேஷ். அடுத்தது 4 பாருங்க, 90 டிகிரி கடிகார சுற்றின் எதிர் திசை. கடிகார சுற்றின் எதிர் திசை, கடிகாரம் எப்படி சுற்றுதோ அதுக்கு எதிரில் சுற்றணும். அப்போது எத்தனை டிகிரி? 90 டிகிரி. 90 டிகிரினா மணி என்ன காமிக்கணும்? 9 காமிக்கணும். பாருங்கள், கடிகார எதிர் திசையில் 90 டிகிரினா மணி என்ன காமிக்கணும்? 9 மணியை காமிக்கணும். அப்போ பாருங்க, இதுதான் அவங்க கொடுத்துருக்கிறது. இங்கே வந்து மணி 12 இல்லையா, நமக்கு என்ன வரணும்? 9 மணி வரணும். அப்போது 90 டிகிரி வரணும். அப்போ மணி 9 காமிக்கணும். திருப்பியாச்சா? இப்போ பாருங்கள், இதுதான் பச்சை கலர் புள்ளி. இதிலிருந்து ஏன்றது எவ்வளவு உயரத்தில் இருக்குது? 2 அலகுகள் மேற்புறம். பீன்றது எவ்வளோ இதில் இருக்குது பாருங்கள், மையத்திலிருந்து 1 2 3 4 அலகுகள் மேல்புறம். சி பாருங்க, அதாவது நமக்கு கிடைக்க போகிற ஏ டேஷ் பி டேஷ் சி டேஷ்னு அர்த்தம். இப்போ பாருங்க, இது எங்கே இருக்குது? இங்கேருந்து 1 2 அலகுகள் இடதுபுறம், அதுக்கு இங்கேருந்து எத்தனை அலகு? 1 2 3 அலகுகள் மேல்புறம் போகணும். இப்படி போனோம்னா நமக்கு தேவையான சுழற்சி உருவம் நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்க, இதை வச்சு தான் நம்ம இது பண்ண போகிறோம். இதில் பாருங்க, இந்த பச்சை கலர் புள்ளி தவறாக இருக்குது, இது கிடையாது. இதுதான் பச்சை கலர் புள்ளி. இங்கேருந்து ஏ டேஷ் வந்து எத்தனை அலகு? 2 அலகு, 1 2. இப்போ இதான் என்னது? ஏ டேஷ். அதுக்கடுத்து பி, அப்போ பி டேஷ்னா 4 அலகு. இங்கேருந்து 1 2 3 4 அலகு. இதான் என்னது? பி டேஷ். அதுக்கடுத்து சி டேஷ் வேணுமா? சி டேஷ் பாருங்கள், 2 அலகு இடதுபுறம். இதான மையம். 1 2 2 அலகு இடதுபுறம், 1 2 3 அலகு மேற்புறம். இதான் என்னது? சி டேஷ். இது இணைச்சிடலாமா? பாருங்கள், இது 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 இதான் என்னது? 90 டிகிரி கடிகார திசையில் எதிரில் சுழட்டும் போது இதனுடைய இடப்பெயர்ச்சி. சரியா? அடுத்தது 5வது பாருங்க, 90 டிகிரி கடிகார சுற்றின் திசை. 90 டிகிரி கடிகார சுற்றின் திசை. அப்போது கடிகார திசையில் 90 பாருங்க, கடிகார திசையில் 90 டிகிரின்னா இங்கே இருக்குது பாருங்க, மணி என்ன காமிக்கணும்? 3 மணியை காமிக்கணும். கடிகார திசையில் 90 டிகிரினா மணி 3 காமிக்கணும். அதை எடுத்துக்கலாமா? பாருங்க, இங்கே இருக்கா, இங்கே வரைஞ்சி வச்சுருக்கேன் பாருங்க. மணி இப்போ என்ன? 12. நமக்கு என்ன வரணும்? 3 மணி வரணும். அப்போ பாருங்கள், 3 மணி இங்கே தானே இருக்கும். 3 மணினா இந்த மாதிரி சுற்றணும். இப்போ பாருங்கள், நம்ம ஏ டேஷ் எங்கே இருக்குது? ஏ டேஷ் பாருங்கள், இதான் பச்சை கலர் புள்ளி. 1 2 2 அலகுகள் வலதுபுறம், 1 அலகு மேற்புறம். அதுக்கடுத்து பி பாருங்கள், அந்த பி டேஷ் 1 2 3 4 அலகுகள் வலதுபுறம், 1 அலகு மேற்புறம். அதுக்கடுத்தது சி டேஷ் பாருங்க, சி டேஷ் 1 2 2 அலகு எங்கே? வலதுபுறம். இங்கேருந்து 1 2 3 அலகு மேற்புறம். அதுக்கடுத்தது டி டேஷ் பாருங்க, டி டேஷ் 1 2 3 4 அலகு எந்த பக்கம்? வலதுபுறம். மேலே எத்தனை? இங்கேருந்து 1 2 3 அலகு மேற்புறம். இதை வச்சு நம்ம வரைஞ்சிட்டோம்னா நமக்கு அந்த இடப்பெயர்வு மாறி இருக்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். முதல்ல பாருங்கள், ஏ டேஷை நம்ம குறிக்க போகிறோம். குறிக்கலாமா? 2 அலகு இங்கே தான் மையம் இருக்குது இல்லையா, 2 அலகு வலதுபுறம், 1 2, இங்கேருந்து 1 அலகு மேலே. இதான் என்னது? ஏ டேஷ். அதுக்கு அடுத்தது பி பாருங்கள், 4 அலகு வலதுபுறம் மையத்துலேருந்து 1 2 3 4 அலகு, இந்த பக்கம் மேலே வந்து 1 அலகு. அப்போ இதான் என்னது? பி டேஷ். சி டேஷ் பாருங்கள், 2 அலகு எங்கே வரணும்? நம்ம வலதுபுறம் 1 2, இங்கேருந்து 3 அலகு மேலே போகணும். 1 2 3 இந்த இடத்துல வரும். இதான் என்னது? சி டேஷ். டி டேஷ் பாருங்கள், 4 அலகு வலதுபுறம், இங்கேருந்து 1 2 3 4 அலகு, இங்கேருந்து 3 அலகு, 1 2 3 அலகு மேல்புறம். இதான் என்னது? டி டேஷ். இதை இணைச்சிடலாமா? பாருங்கள், இணைச்சாச்சா? இதான் என்னது? நமக்கு தேவையான சுழற்சி, அதாவது 90 டிகிரி சுழட்டும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய உருவம். அடுத்தது 6வது பாருங்கள், 180 டிகிரி சுழட்டணும். இதை வந்து என்ன செய்யணும்? 180 டிகிரினா எந்த பக்கம்னாலும் நம்ம சுழட்டலாம். மணி என்னத்தை காமிச்சா போதும்? 6 மணியை காமிச்சா போதும். இங்கே பாருங்கள்,
கடிகார திசைனாலும் 6 மணி தான் 180 டிகிரிக்கு, கடிகார எதிர் திசைனால் எவ்வளோ தான் 6 மணி தான். அப்போ 6 மணியை காமிக்கிற மாதிரி நம்ம திருப்பணும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இதுதான் அவங்க கொடுத்துருக்குது இல்லையா? பாருங்கள், மணி 12. நம்ம 180 எந்த பக்கம்னாலும் சுற்றிக்கலாம். பாருங்கள், சுற்றியாச்சா? அப்போது நமக்கு தேவையான உருவம் இந்த இடத்துல இருக்கும். அது எங்கே இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக எடுத்து எழுதணும். பாருங்கள், இந்த ஒன்றில் அந்த மையத்துலேருந்து ஒரு அலகு தள்ளி இங்கே பாருங்கள், இந்த பக்கம் ஒரு அலகு வரல, இந்த பக்கம் ஒரு அலகு, கொஞ்சம் கவனம் மார்க் பண்ணலாமா? பாருங்கள், இந்த இடத்துலேருந்து ஒரு அலகு, இதிலிருந்து கொஞ்சம் இதில் பாதி தூரம் தான், இது முழுசாக கூட கிடையாது, கொஞ்சம் கவனமாக மார்க் பண்ணணும். சரியா? மார்க் பண்ணிட்டோமா? இந்த 2 இதில் பாதி, இங்கேருந்து இதில் பாதி, இந்த பக்கம் இதில் பாதி, அவ்வளோதான். இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், சி டேஷ், சி டேஷ், இது வந்து ஏ டேஷ், இது வந்து பி டேஷ். இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது சி டேஷ். பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது ஒரு அலகு வலதுபுறம், 1 2 3 அலகு மேற்புறம். டி டேஷ் பாருங்கள், இங்கேருந்து ஒரு அலகு இடதுபுறம், 1 2 3 அலகு மேற்புறம். இதை மட்டும் குறிச்சிட்டா போதும். இப்போ பாருங்கள், சி டேஷ் இது பண்ணலாமா? இங்கே இதிலிருந்து மையத்திலிருந்து இந்த பச்சை கலர் புள்ளியிலேருந்து ஒரு அலகு இடதுபுறம், மேலே எத்தனை 1 2 3 அலகு இந்த இடத்துல. இதான் என்னது? சி டேஷ். அடுத்து டி டேஷ் பாருங்கள், இங்கிறது ஒரு அலகு இடதுபுறம் வந்துட்டு மேலே எத்தனை அலகு? 3 அலகு, 1 2 3 அலகு. இதான் என்னது? டி டேஷ். இப்போ இது என்ன செஞ்சிடலாம்? நம்ம இணைச்சிருங்க. பாருங்கள், இணைச்சிட்டோமா? இதான் என்னது? நமக்கு தேவையான சுழற்சி 180 டிகிரியை சுழட்டும் போது நமக்கு கிடைக்கக்கூடியது. இதோட 6வது கணக்கு முடிஞ்சது. அடுத்தது பாருங்க, 7 8 9 ஒரே என்னது? உருமாற்றத்தின் வகைகளை அடையாளம் காணுங்க. இது எப்படி மாறி இருக்கு பாருங்க. இது இந்த பாருங்க, இந்த இளஞ்சிவப்பு இருக்கு இல்லையா, இது எப்படி மாறி இருக்குன்னா இதனுடைய எதிரொலிப்பு. கண்ணாடி வச்சு காமிக்கட்டுமா? பாருங்க, இந்த இடத்துல தெரியுதா? பாருங்க பாருங்க, இங்கே எப்படி இருக்கோ அதே தான் இங்கே கண்ணாடியில் தெரியுது. அதே உருவம் தான் இங்கே இருக்குது. அப்போ இது வந்து என்னது? எதிரொலிப்பு. அவ்வளோதான், இதுக்கு ஆன்சரே அவ்வளோதான், எதிரொலிப்பு. எதிரொலிப்பு. இதை மட்டும் நீங்கள் எழுதிக்கிட்டா போதும். அடுத்தது இந்த 8வது பாருங்க, இது என்ன செஞ்சுருக்கோம் பாருங்க, இந்த உருவத்தை, இந்த உருவம் மாறி எப்படி மாற்றிருக்கோம்? சுழற்சி அடைஞ்சிருக்கு. பாருங்க, ஒரு தடவை சுற்றலாமா? பாருங்க, இதை மட்டும் பாருங்க, இதை அப்படி இப்படி சுற்றுங்க. சுற்றியாச்சா? இப்போது சுற்றும் போது இந்த கிடச்சிருக்க உருவமும் இந்த உருவமும் எப்படி இருக்கு? ஒன்றா இருக்கா? இதை ஒரு தடவை சுழட்டணும். அதாவது வலது பக்கம் கடிகார திசையில் ஒரு தடவை சுழட்டினா இந்த உருவம் நமக்கு கிடைக்கும். அப்போ இது வந்து என்னது? சுழற்சி. இது வந்து சுழற்சி. அதுக்கடுத்து 9 பாருங்க, இதே தான் அப்படியே இங்கே இருக்குது. இங்கே என்ன இருக்கோ அதே தான் அப்படியே இருக்குது. இது இங்கே இருக்கிறது இங்கே வந்திருக்கு. அப்போ இது வந்து என்னது? இடப்பெயர்ச்சி. இதே வடிவம் தான் அங்கே இருக்குது, அப்படி இந்த இடத்துல இருக்குது. அப்போ இது வந்து என்ன ஆயிருக்கு? இடப்பெயர்ச்சி ஆயிருக்கு. இடப்பெயர்ச்சி. சரியா? அதுக்கு அடுத்தது இடப்பெயர்ச்சின்னு எழுதினாலும் சரி, இல்லை இடப்பெயர்வுன்னு எழுதினாலும் சரி, ரெண்டும் ஒன்று தான், இடப்பெயர்வு. சரியா? அடுத்தது 10வது பாருங்க, 10வது ஒரு மீன் கூட்டம் F என்ற புள்ளியிலிருந்து D என்ற புள்ளிக்கு இடப்பெயர்வு அடைகிறது எனில். பாருங்க, இது வந்து மீன் கூட்டம். இந்த படத்தில் பாருங்க, Fல இருக்கு, எங்கே போகுது? Dன்ற புள்ளிக்கு போகுது. நம்ம என்ன கண்டுபிடிக்க? முதல்ல மீன் கூட்டம் அடைந்த இடப்பெயர்வை எழுதுக. இங்கே பாருங்க, இங்கே இருக்கு Fல இருக்க மீன் கூட்டம் Dக்கு வந்துருச்சு. அது போன இடப்பெயர்வை நம்ம எழுதணும். பாருங்க, முதல்ல இடது பக்கம் வலது பக்கம் தான் பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 7 அலகுகள் வலதுபுறம். 7 அலகுகள் வலதுபுறம் போட்டாச்சா? அப்போது இங்கே வந்தாச்சு, நமக்கு D இங்கே வரணும். அப்போ 1 2 2 அலகுகள் கீழ்நோக்கி. இதான் என்னது? அந்த மீன் கூட்டம் சென்ற இடப்பெயர்வு. அடுத்தது 2வது கொஸ்டின் பாருங்க, மீன்பிடி படகு அதே இடப்பெயர்வை அடைய முடியுமா? விளக்குக. எது இந்த மீன் போனுச்சு இல்லையா, அதே மாதிரி போக முடியுமான்னு நம்ம சொல்லணும். இப்போ பாருங்க, இங்கே இருக்கமா, அப்போ இதிலிருந்து எத்தனை அலகு? 7 அலகு போனோம். 1 2, இந்த இடத்துல 3 4 5 6 7 அலகு போக முடியாது. பாருங்க, இந்த பக்கம் போனால் என்ன வரும்? 1 2 அலகு. ஆனால் இது வந்து என்னது? தீவு, மணல் திட்டு. இதில் நம்ம என்ன செய்ய முடியாது? போக முடியாது, இல்லை, போக
முடியாது. இல்லை, போக முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, மீன்பிடி படகு தரையை தட்டும். மீன்பிடி படகு தரையை தட்டும். தரையை தட்டும்னு மட்டும் எழுதிக்கிட்டா போதும். சரியா? இப்போ பாருங்க, அடுத்த 3வது, மீன்பிடி படகானது டி என்ற புள்ளியை அடைய தேவையான இடப்பெயர்வை எழுதுக. பாருங்க, பியிலிருந்து நம்ம எங்கே போகணும்? டிக்கு போகணும். இந்த வழியில் போக முடியுமான்னு பார்த்தா போக முடியாது. ஏன்னா இங்கே என்ன இருக்குது? மணல் திட்டு இருக்குது. ஆனால் புக்கில் இந்த வழி தான் கொடுத்துருப்பாங்க. என்னென்னா அங்கே பாருங்கள், 1 2 3 4 5 அலகு. 5 அலகு எந்த பக்கம்? வலதுபுறம். இங்கே எத்தனை அலகு வந்திருக்கும்? 5 அலகு வந்திருக்கும். இதுதான் பி. 1 2 3 4 5 அலகு. எத்தனை அலகு மேற்புறம்? இந்த இடத்துல 1, இங்கே 2, 3 அலகு மேற்புறம். 3 அலகு மேற்புறம். இதுதான் புக்கு பின்னால் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதை மாற்றி எழுதலாம், தப்பு கிடையாது. நீங்கள் இப்படி கூட போகலாம். பாருங்கள், பிங்க தானே, 1 2 3 அலகுகள் மேல் நோக்கி. அதுக்கு அடுத்தது இங்கேருந்து 1 2 3 அலகுங்க வந்துட்டோமா? 1 2 3 4 5 5 அலகுகள் வலதுபுறம். இப்படி எழுதினாலும் கரெக்டு தான். சரியா? நீங்கள் ஏதாவது ஒன்று எழுதிக்கங்க. இதோட இந்த வீடியோ முடிந்தது. நன்றி.